வணக்கம் நண்பர்களே. லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச நண்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ரிசல்ட் வந்து பார்க்க போகிறோம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே போயிருந்தேன். ஸோ நம்ம வந்து கிராஃப்ட் வைஸாக அந்த பேக்கேஜ் இல்லை இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி ஏமாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த நண்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நண்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவருக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 1500 கிராஃப்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் அந்த லைன் மட்டும்தான். ஸோ ஃப்ரண்ட் லைன்ற போது மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு டெஃபினட்டாக தேவையான அளவுக்கு முடி ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஹை டென்சிட்டியில் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1500 கிராஃப்ட் வந்து டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த நண்பருக்கு. இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வச்சு நம்ம பேசக்கூடியது என்னென்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 ரூபா பர் கிராஃப்ட் பண்ணால் 1500 கிராஃப்ட் வச்சா 15,000 தான் வருது. அதுக்குள்ளே எவ்வளோ டெக்னீஷியன்ஸுக்கு காசு கொடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் ஒரு இது போய்ட்டு இருந்தது இல்லையா? ஸோ இந்த நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 கிராஃப்ட் வச்சுருக்கோம். ஸோ இவருக்கு அதிகபட்சம் எவ்வளோ தான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லா கிளைண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 1500 கிராஃப்ட்லேயே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லாப நோக்கத்தை மட்டுமே பெருசாக வச்சுட்டு பண்ணுறோம். நம்ம பண்ணணும்னு நினச்சா இன்னும் மேலே டென்சிட்டி வைக்கணும்னு சொல்லி ஈஸியாக வச்சிடலாம். அவங்க கிளைண்ட்டும் பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்ல போகிறதில்ல. சார் ஃபியூச்சரில் கொட்டும் சார், இன்னும் டென்சிட்டி மேலே வைக்கலாம்னு சொல்லி வைக்கலாம். பட் அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லா ஹெச்என்எஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன கண்டிஷனில் இருக்கோ அந்த கண்டிஷனில் படி தான் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பிளேஷன் செய்யலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணியே அவங்க முடிவில் இருக்கவங்க இங்கே வேணாங்க எனக்கு பண்ணால் வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்கிறோம்னா அந்த வேஸ்ட்டாக நம்ம ரிஜெக்ட் பண்ணுறத அவங்க டிரான்ஸ்பிளேஷன் செய்து நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நண்பர் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தார். அதாவது பிரதர் நான் வந்து கன்சல்டேஷன் பார்த்தோன்னா ஒரு கிளினிக் போயிருந்தேன். ஸோ போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்னொரு கிளினிக்கை பற்றி பார்த்திங்கன்னா அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க, இது வந்து சுத்தமாக சரியில்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி பிரதர் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்துட்டு தான் இருக்கும், இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நமக்கு இந்த ரயில்வே விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பார்க்கறதுக்கு போவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட தான் இடம் வாங்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறான்னு வைங்களேன். அந்த மீடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்த வாங்குறதுக்கு விட மாட்டார். பக்கத்தில் இருக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எங்களோட தான், இல்லை தெரிஞ்சவங்க தான், அது சேல்ஸ் ஆகிடுச்சு, டாக்குமெண்ட் இஷ்யூ இருக்குது, டபுள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா டாக்குமெண்ட் வைஸாக இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி சொல்லி ஒரு ரூமில் கிளப்பி விட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தோன்னா அது உண்மையாக பொய்யான்னு அலசாமல் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லி பேக் வந்துடுவாங்க. பட் அங்கே போய் கரெக்டாக அந்த ஓனரையோ இந்த ப்ராப்பர்ட்டியோட கிளியர் டீட்டெயிலையோ தேடி போன மட்டும் தான் அது உண்மையாக பொய்யான்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கே ஏர் டிரான்ஸ்பிளேஷன்றது பார்த்தோன்னா இப்போ ரொம்ப 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 பெரிய விஷயம் ஆகிப்போச்சு. நிறைய பேர் கிளினிக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா போட்டிகள் அதிகமானதால் என்ன பண்ணுவாங்க, அந்த கிளினிக் சரியில்லை இந்த கிளினிக் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல தான் செய்வாங்க. அது யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்ல தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ மற்ற இடத்துக்கு போகிறவங்கள நாம திருத்தரமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து உண்மையாக இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம், அதை நேரில் நீங்கள் போய் பார்க்காத வரைக்கும். ஸோ உண்மையாக இருக்குன்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரியான டிசிஷன் நீங்கள் எடுக்கலாம். அதனால தான் நம்ம வந்து நிறைய இடத்துல திரும்ப சொல்கிறது, நீங்கள் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கன்சல்டன்ட் போகணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சில கிளினிக்ஸை எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அந்த கிளினிக்கு நேரடியாக போங்க. ஒரு கிளினிக்கை போய் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் நேரில் போய்ட்டு எத்தனை கிளினிக் சூஸ் பண்ணுறீங்களோ அத்தனைத்தையும் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்கள்.
அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்து யோசிச்சு பார்த்து முடிவு எடுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்னஸாக கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது அவங்களுக்கும் நான் சொல்கிறது எப்பவும் சொல்கிற விஷயம் தான், நீங்கள் எத்தனை கிளினிக்னாலும் போங்க, ஏறி இறங்க, கன்சல்டேஷன் பண்ணுங்கள், சின்ன ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் வாங்க, பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மற்ற ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் கிளினிக்கும் உங்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது, என்னென்ன மறைக்கப்படுது, என்னென்ன உண்மைகள் இருக்குது, எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இது சம்மந்தமான மேலும் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணல, கால் பண்ணுங்கள், நேரில் விட்டு டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உண்மையாகவும் நேர்மையாகவும் நன்றி.